वासुदेवाय धन्वन्तराये अमृतकलशहस्ताय सर्वलोकनिवारणाय श्रीमहाविष्णवे नमः. நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீவும் மீது நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே. மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே, அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே. உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே, அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே. பூட்டு போட்டு மூச்சு காற்று அடைத்தவர் யாரும் இல்லை. ஆழ தோண்டி அறிவினில் போட்டு நம்பிக்கை தோற்றதில்லை. நோய் வந்து தீண்டினால் மருந்தை தாயன நினைப்பார். சோதனை போதினால் இறைவன் பாதங்கள் நம்புவார். தாண்டவ கோனே தாண்டவ கோனே, தன்னை அறிந்தால் வெற்றிகள் தானே. நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உன் மீது நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே. மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே, அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே. உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே, அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே. आओ जी मेरे प्यारी जीडीपी जी. என்ன இவ்வளவு நாளா எங்க போயிருந்த? இப்பதான் என் வீட்டுக்கு வரதுக்கு வழி தெரிஞ்சிருக்கா? உன்னை குசலம் விசாரிக்கிறதுக்காக வரல, கொஞ்ச நாளா நீ ரதிக்கு கொடுக்கிற டார்ச்சரை பத்தி கேட்டுட்டு போலான்றதுக்காக வந்திருக்கேன். எங்களை பத்தி கேட்கறதுக்கு நீ யாரு? அது எங்க ரெண்டு பேரோட பர்சனல். அவ வயித்துல வளர்ற குழந்தை உன்னோடதுன்னு கிளைம் பண்ணியாமே. அது இந்த ஏர்போர்ட்ல லக்கேஜ் மாறுற மாதிரி. ஒண்ணு பேசாத. உனக்கு எவ்வளவு ஈனத்தனமான புத்தி இருந்தா ரதி எந்த நிலைமைக்கு ஆளாக்கிருப்ப. அவ உனக்கு என்ன துரோகம் பண்ணா? ஜிடிபி ஜி, நான் மறுபடியும் கேக்குறேன், நீ யாரு? எந்த உரிமையில அப்படி கேக்குற? ரதிக்கு நான் அக்கா மாதிரி. ஓ, அப்போ அவ வயித்துல வளர்ற என்னோட குழந்தைக்கு நீ பெரியம்மாவா? அந்த உரிமையில கேக்குறியா? உன்ன இந்த கை ஓங்குற வேலையெல்லாம் வச்சுக்காத ஜிடிபி. சத்யாக்கு கால் போன மாதிரி உனக்கு கை போயிடும். அப்புறம் பாவம் ரதி பாரதியோட வலது கை இல்லாம போயிடும். பாவம் பண்ற பெண் அடுக்கடுக்கா பாவம் பண்ணிக்கிட்டே இருக்க. இதுக்கெல்லாம் சேர்த்து நீ அனுபவிப்ப. அது நான் பாப்பேன். அதுக்காக தான் ஒரு புண்ணிய காரியம் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு 4 மாசத்துல ரதியோட வளகாப்ப நானே என் வீட்டுல கிராண்டா நடத்தலான்னு இருக்கேன். நிறைய சொல்லிடுறியா? முறைக்காத. இது பாரு, நான் உன்னையோ நீ என்னையோ நம்ம லேஸ்ல அழிச்சுக்க முடியாது. ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே the famous two snakes, பாம்புகள். ஒருத்தர் கொலையானா இன்னொருத்தர் உள்ள போய் தான் ஆகணும். யதார்த்தத்தை ஏத்துக்க சொல்லி உன் தங்கச்சி ரதிகிட்ட சொல்லி வை. ஓ ஓ
வெள்ளு 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 போயிட்டாளா? குட் கேர்ள். தேவி, நீயே சொல்லு. வாய் வயிறுமா இருக்கிற மகளுக்கு ஒரு தாய் வளகாப்பு நடத்தணும்னு நினைக்கிறது தப்பா? அதுக்கே இவளுக்கு இவ்ளோ கோவம், ஆத்திரம். விடுங்க ஆண்டி, சும்மா அதையே நினைச்சுக்கிட்டேன். அப்போ அவ சொன்னது நியாயங்கிறியா? நீயே அவளுக்கு வளகாப்பு வேண்டாங்கிறியா? மெதுவா பேசுங்க, உள்ளதா இருக்கா. அப்படின்னா நீயே அவகிட்ட கொஞ்சம் போய் பேசுமா. அவளுக்கு கொஞ்சம் புரிய வையே. சமாதானப்படுத்தி அவளை எப்படியாவது சம்மதிக்க வைமா. நீ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே அவகிட்ட பேசுற, பழகிட்டு இருக்க. ஆண்டி, என்ன கேட்டா ரதியே வேண்டான்றப்ப நாம எதுக்கு வற்புறுத்தணும்? அவளுக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுறலாமே. நம்ம ரூட்டுக்கு அவ வராதப்ப நாம அவ ரூட்டுக்கு போவோம். வேற வழி? என் வேதனை உனக்கு புரியாது. நீ அவளுக்கு ஃப்ரெண்டு, அப்படிதானே பேசுவ. ஒரே ஒரு பொண்ணை பெத்திருந்தும் அவளுக்கு ஒரு வளகாப்பை நடத்தி வைக்க முடியலன்னா அக்கம் பக்கம் சொந்த பந்தம் எல்லாம் 4 வார்த்தை பேச மாட்டாங்க. பேசுவாங்க தான் ஆண்டி. அதுக்காக ரதியோட விருப்பம் நமக்கு முக்கியம் இல்லையா? முழுகாம இருக்கிற ஒரு பொண்ணு வளகாப்பு வேண்டான்னு எப்படி சொல்லுவா? அப்படி சொல்றான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆண்டி, நீங்க வீணா எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க. இல்லம்மா, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இல்லன்னா அவ இந்த மாதிரிலாம் பேச மாட்டா. ஆண்டி, ரதிக்கு மனசு சரியில்லை. அதுதான்மா, அதுதான் ஏன்னு நான் கேக்குறேன். என்ன காரணம்? அந்த காரணத்தை நாம கண்டுபிடிச்சிட்டோன்னு வையே, அவ வளகாப்பு வேண்டான்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னு நமக்கு கண் கூட தெரிஞ்சு போயிடும். இத பாரு தேவி, ரதி இப்ப யாருக்கிட்டயும் பழைய மாதிரி முகம் கொடுத்து பேசுறது இல்ல. ஏதாவது கேட்டா சிடு சிடுன்னு எரிஞ்சு விழறா. அவ உன்கிட்ட மட்டும்தாம்மா பேசுறா. அதனால நீ அவகிட்ட எப்படியாவது தோண்டி துருவி கேட்டு அந்த காரணத்தை கண்டுபிடிமா. எனக்காக நீ இத பண்ணித்தான் ஆகணும். ஆண்டி, என்ன ஆண்டி இதெல்லாம்? காம் டவுன். ரதி, உன் அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. நீ வளகாப்பு வேணான்னு சொல்றியேன்னு. வளகாப்புனா நீ ஏன் இப்படி கோவப்படுறன்னு அவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க. எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன தெரியுமா? உன்னோட இந்த ஆட்டிடியூட், பிஹேவியர் சேஞ்சுக்கான காரணத்தை நான் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சொல்லணுமா? என்ன, அவங்க கிட்ட உண்மையை சொல்ல போறியா? தாங்குவாங்களா? தாங்க முடியுமா அவங்களால? என்ன பேசுற நீ? இன்னைக்கு ஆண்டிக்கு சந்தேகம் வந்துருச்சு. நாளைக்கு ஷாம்லா அக்காக்கு வரும். ஆகாஷு கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகம் வந்துருச்சு. அவன் நிச்சயமா என்ன தோண்டி துருவுவான். கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டான். மத்தவங்களை விடு. நரேனும் நீயும் இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர்றது தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நரேனும் நீயும் இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர்றது தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வயித்துல இருக்கும் போதே உனக்கு இவ்வளவு வெறுப்பு. நாளைக்கு இந்த குழந்தையை பெத்து அது உங்க 2 பேரும் கண்ணு முன்னாடி நடமாடும் போது
அந்த குழந்தை நீங்க 2 பேரும் மனசார ஏத்துக்குவீங்களா? அப்போ உங்க 2 பேர் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? என்ன பண்றது தேவி? எங்களுக்கு இதான் விதின்னு ஆயிடுச்சு. என்ன ரதினி விதி அது இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு. நிச்சயமா எதுக்கும் இருக்கு. தீர்வுக்காக நம்ம மண்டையை உடைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சாதாரணமா சிந்திக்க தெரிஞ்ச எல்லாருமே சட்டுன்னு இதுதான் தீர்வுன்னு சொல்லிடுவாங்க. என்ன புரியலையா? எதுக்கு இந்த குழந்தை உனக்கு? அதான் பிரேம்குமார் குழந்தைன்னு ஆயிடுச்சுல்ல. இந்த குழந்தை உனக்கு தேவையில்லைல்ல. அப்புறம் என்ன, அடிச்சிட வேண்டியதானே? அபார்ஷன் பண்ணிக்கோ ரதி. எஸ், அபார்ஷன் ஒண்ணுதான் அதுக்கு தீர்வு. நீ அபார்ஷன் பண்ணிக்கிட்டனா இப்ப தீயா எரிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த பிரச்சனை தானா அணிஞ்சிடும். இல்லனா அந்த தீயில நீயே எரிஞ்சிருவ. நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. இது என்னோட சஜஷன், அவ்வளவுதான். நரேன், வீட்டுக்கு வரியா? ப்ளீஸ் வா, நான் உன்கிட்ட ஒண்ணு பேசணும். சீக்கிரம் வா. எதுக்கு புக்கு புடிங்கி போட்ட? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ரதி ஏன் வளகாப்ப வேணான்னா? இந்த கேள்வியை நீ அவகிட்ட தான் கேட்கணும். நீ கேட்டிருப்பியே. பிடிக்கலன்னு சொன்னா அத பொறுமையா நிதானமா சொல்லியிருக்கலாமே. ஆகாஷ், இதையும் நீ அவகிட்ட தான் போய் கேட்கணும்னு சொல்ல வேண்டாம். வேற என்ன சொல்ல? ரதி அப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன? என்ன கேட்டா? எனக்கு என்ன தெரியும் ஆகாஷ்? உட்காரு. உனக்கு உறுதியா உண்மை தெரியும். நீ எதையும் என்கிட்ட மறைக்கிற. நான் எதையும் மறைக்கல ஆகாஷ். அதை என் கண்ணை பார்த்து சொல்லு. இதுலயே உன் திருட்டு தானே தெரியுது. உட்காருன்னு. நிச்சயமா ரதி கிட்ட இது விஷயமா நீ பேசியிருப்ப. காரணத்தையும் கண்டுபிடிச்சிருப்ப. நான் பல தடவை கேட்டு பார்த்துட்டேன். அவ பதில் சொல்ல மாட்டேங்கிறா. எனக்கு நம்பிக்கை இல்ல. ரதி உன் முகத்துல அடிச்ச மாதிரி பேசியிருந்தா நீ அப்புறம் என்கிட்ட வந்து ஃபீல் பண்ணிருப்ப. அதுக்கப்புறம் நீ அவகிட்ட பேசியிருக்க கூட மாட்ட. ஆனா இப்ப நீ மேக்ஸிமம் டைம் அவ கூட தான் ஸ்பெண்ட் பண்ற. அம்மா வீட்டுக்கு டெலிவரிக்காக வந்திருக்க பொண்ணு ஏற்கனவே ஏதோ மென்டல் டென்ஷன்ல இருக்கா. இந்த நேரத்துல அவகிட்ட அன்பா ஆறுதலா பக்கத்திலேயே அனுசரணையா நடந்துக்கிறத விட்டுட்டு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க சொல்றியா? புத்திசாலித்தனமா பேசாத. எனக்கு இப்பவும் நம்பிக்கை இல்ல. உனக்கு என்ன காரணம் தெரிஞ்சிருந்தோம் இப்ப நீ அதை என்கிட்ட மறைக்கிற. ஆதாரம் இல்லாம ஒண்ணும் நான் சந்தேகப்படல. நீயும் அவளும் அடிக்கடி ரகசியம் பேசுற மாதிரி தனிமையில பேசிக்கிறீங்க. திடீர்னு நான் வந்தாலோ இல்ல ஷியாமலா நீ வந்தாலோ இல்ல சித்தி வந்தாலோ 2 பேர்ல யாரோ ஒருத்தர் அந்த இடத்தை விட்டு நழுவிடுறீங்க. அப்ப சந்தேகம் வருமா வராதா? ரதியை நரேன் நம்ம வீட்டுல விட்டு போனப்ப என்ன நடந்தது? திடீர்னு ரதி நைட்ல அலர்னா, பிரேம்குமார்னு கத்துனா. ஆக பிரேம்குமாருக்கும் ரதி வளகாப்பு வேணான்னு சொல்றதுக்கோ ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஆகாஷ், நீ ஃப்ரீயா இருக்கும் போது நிறைய மிஸ்ட்ரி நாவல்ஸ் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன், அப்புறமாவது உனக்கு புரியுதான்னு பார்க்கலாம். ஆகாஷ், நீ ரதி மேல
அளவுக்கு அதிகமான பாசம் வச்சிருக்கேன். அவளை எப்பவுமே உற்சாகமா சந்தோஷமா பார்த்து பழகிட்டேன். இப்ப திடீர்னு இப்படி இன்டிஃபரண்டா பிஹேவ் பண்றது உன்னால தாங்கிக்க முடியல. அந்த வருத்தத்திலும் வேதனையிலும் தான் நீ தேவையில்லாம எதையோ கற்பனை பண்ணி உளறிக்கிட்டு இருக்க. ஹலோ நரேன் எங்க? என்ன ஹாஸ்பிடல் எம்டி எங்க இருக்காருன்னு கூட தெரியலையா? என்ன வேலை பாக்குறீங்க நீங்க? என்ன சாரி? சத்யா என்ன வேலை பாக்குறாங்க இந்த ரிசப்ஷனிஸ்ட்? நரேன் எங்கன்னு தெரியலன்றாங்க. என்ன கேட்டு சொல்றீங்க நீங்க? நான் கொஞ்ச நாள் ஹாஸ்பிடலுக்கு வரலன்னதும் எல்லாம் தலைகீழ மாறி போச்சு. வேங்க நீங்க போன. இல்ல வேண்டாம் சார், வேங்க நீங்க போன. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன இது காலங்காலத்தால் இப்படியா கூட்டம் போடுறது? போய் வேலையை பாருங்க. சாரி சார். சாரி சார். ரதி, நீ எப்ப இங்க வந்த? தனியாவா வந்த? உன்னோட துணைக்கு அம்மா ஷியாமலாக்கா யாரும் வரல? காரை நீயே டிரைவ் பண்ணிட்டு வந்த? ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆயிருக்குல்ல, இப்போ ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆனா மறுபடியும் ஆக்சிடென்ட் ஆகணுங்கிறது சட்டமா? இப்ப நான் ஆக்சிடென்ட் பண்ணாம வந்தது உனக்கு குறையா இருக்கா? நான் அப்படி சொல்லல. நீ இப்போ எதுக்காக இங்க வந்த? உன்னை எதுக்காக நான் வீட்டுக்கு அனுப்புனேன்? கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்க தானே. ஆனா நீ திடீர்னு புறப்பட்டு வந்திருக்க. வீட்டுல யார்கிட்டயாவது சொல்லிட்டு வந்தியா இல்லையா? இங்க பாரு நரேன், இங்க நான் எந்த வேலையும் பார்க்க வரல. உடம்புக்கு ஏதாவது ப்ராப்ளமா? டாக்டர் மீனாட்சி கபீரை பார்க்கலாமா? என் உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படின்னா மனசு சரியில்லை. ரதி, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் இட். யூ கம் அவுட் வித் மீ. இப்பவே என் கூட வா. எங்க போறாங்க? எங்க போறோம்னு சொன்னதா கூட்டிட்டு போவியா? நீ வா என் கூட. ரதி, போற இடத்த சொல்ல. அப்போ மாட்டேன், அப்படிதானே? போலாம் ரதி, போலாம். முதல்ல உட்காரு. இப்போ உன்னோட நிலைமை சரியில்லை, உட்காரு. உனக்கு வெளியில போனோம் அவ்வளவுதானே. வீட்டுல போய் ரெஸ்ட் எடு. எங்க வேணாலும் போலாம், நான் கூட்டிட்டு போறேன். இல்ல, நீ கூட்டிட்டு போக வேண்டாம். எனக்கு போ தெரியாதா? நான் இங்க தனியா தானே வந்து தனியாவே போய்க்கிறேன். நான் கூட்டிட்டு போறேன். எங்க போலாம்? போற இடத்த சொல்லு. இப்பவே வா. ரதி, எங்க? நீ வா. ரதி, எங்க போலாம்? ரதி, ப்ளீஸ் கூல். எல்லாம் பாக்குறாங்க. ரதி, வா நரேன். ரதி, ரதி, ப்ளீஸ் ரதி, அவசரப்படாத. ரதி, சொன்ன கேளு. ரதி, வேண்டாம். பிரேம இப்ப நீ பார்த்தே ஆகணும். அடம் பிடிக்கிறது நல்லா இல்ல. சொன்னா கேளு. நான் பிரேம இப்ப பார்த்தே ஆகணும். சொன்னா கேளு ரதி. இல்ல ரதி, நான் அவனை பார்த்தே ஆகணும். ரதி, நான் அவனை பார்த்தே ஆகணும். வா, நம்ம திரும்பி போயிடலாம். ஏற்கனவே உன் நிலைமை சரியில்லை. நான் சொல்றத கேளு. தயவு செஞ்சு நீ பொறுமையா இரு. உன்னோட ஹெல்த் எனக்கு என்ன சரியில்லை? நான் நல்லா தானே இருக்கேன். எனக்கு என்ன சரியில்லை? ஓகே 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 ரதி, ஓகே கூல். ஓகே
இப்ப நீ அவனை சந்திச்சு அவன் ஏதாவது வம்பு வளர்த்து அவன் உன்னை டார்ச்சர் பண்ணி வேண்டாம் ரதி. அதுக்காக தான் சொல்றேன் ரதி. நீ வேணாம் போ. ரதி, நான் இன்னைக்கு அவனை பார்க்க ரதி, வர மாட்டேன். ரதி. நீ அவனை கூப்பிடு. அவனை கூப்பிடு. அவனை இப்ப ரதி, கூப்பிடு. சொன்ன கேளு. பிரேம். ரதி. பிரேம். ரதி, ஹேய் நரேன், என்ன ரதிக்கு ஜாம் ஜாம்னு வளகாப்பு பண்ணலான்னு தேவி கிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு. நரேன், ஏய், என்ன சொல்ற? ஏய், ஏய், தைரியம் உனக்கு. ஏய், நரேன். ரதி, என்னடா சொன்ன? ரதி, ரதி. என்ன சொன்ன? என் வயித்துல வளருது உன் குழந்தையா? இன்னொரு தடவை சொல்லு. மறுபடியும் சொல்றதுக்கு நீ உயிரோட இருக்க மாட்டே. ரதி, சொல்லுடா. ரதி. சொல்லு. ரதி. நீ பெரிய ஆம்பளை தானே? மீச வச்ச ஆம்பளை தானே? சொல்லுடா. ரதி. உன் குழந்தை வயித்துல வளருதா? சொல்லு. ரதி. சொல்லுடா, உண்மையை சொல்லு. உன்னை இந்த இடத்துல தீர்த்து கட்டிடுறேன்டா. உன்னை. ரதி, ரதி, சொல்றத கேளு. வேண்டாம், வேண்டாம். நீ சாக கூடாது. நீ உயிரோட இருந்து பல கெடுதல் பண்ணணுமே. என்ன மாதிரி பல பொம்பளைங்க கஷ்டப்படணுமே. நான் சாகுறேன். என் வயித்துல இருக்கிற இந்த குழந்தை சாகட்டும். எனக்கு இது வேண்டாம். எனக்கு அரவணைப்பா இருக்கு. நான் சாகுறேன். என் புருஷன் முன்னால நான் சாகுறேன். உன் முன்னால சாகுறேன். நீ பாரு. ரதி, நீ பாரு. என்ன பண்ற? ரதி, ரதி, சொன்ன கேளு. ரதி, சொன்ன கேளு ரதி. விடுடா ரதி. ரதி, ரதி. தாய். ஏய், சொன்ன கேளு. ரதி, ரதி. ரதி. வா. Cool down. ரதி, please. உட்காருமா.